ஹாய் எவ்ரிவன், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஒரு நாள் தான் கேப்பே இருக்குது. ஸோ நல்லபடியாக படிங்க. அந்த ஒரு நாள் போதுமான்னு கேட்டால் 10வது தான். பட் நான் கொடுத்த கொஸ்டின் படிக்கிறதுக்கு அது போதும். ஸோ நீங்கள் புக் பேக் 1 மார்க்கு சாதாரணமாக நினைக்காதீங்க. கெமிஸ்ட்ரியில் புக் பேக் 1 மார்க் படிச்சிங்கன்னா 13-14 புக் பேக் வரும். அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு லெசன் முடிக்கும்போது முடிச்சிருங்க. இல்லைனா இன்றைக்கே ஒரு 3 யூனிட் 4 யூனிட் முடிச்சு வச்சுட்டு நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே ஒரு 4 யூனிட் அந்த மாதிரி பிரித்து 1 மார்க் வந்து முடிச்சு வச்சுருங்க. கடைசி நேரத்தில் எல்லாமே முடிச்சிங்கன்னா 1 மார்க் படிக்கணும்னு வச்சிங்கன்னா முடியாது. 1 மார்க் போட்டு அந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஓகேவா. ஸோ நம்ம சேனலுக்கு முதல்ல இருந்தே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்டு கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டா ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஃப்ரீனா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எழுதியிருக்கிறேன். டாப் 5 மார்க்ஸ். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசம் தான், நானே ஒத்துக்கிறேன். எல்லோரும் திட்டியிருந்தீங்க. டாப் 5 மார்க்ஸ் ஏன்னா என்ன பண்ணுறது, நிறைய எழுதிக்கிட்டு இருக்கேன்னா அதனால் டாப் 5 மார்க்ஸ். இந்த டாப் 5 மார்க்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் தெரியும். 5 மார்க்ஸுங்கிறது டேரக்ட் கொஸ்டின் வருமா? வரும். 3 இல்லை 4, மேக்ஸிமம் 3, எப்பாவது 4 ஓகேவா. ஏபி கொஸ்டின்ஸ் தான் வரும் 5 மார்க்கில். 2 மார்க் 3 மார்க் ஆஸ் யூஷுவல் 2 மார்க் ஒரு கொஸ்டின்ஸ், 3 மார்க் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. சரி விட்ருங்க. 5 மார்க் போட்டு ஏபி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ ஸ்ட்ரெயிட் 5 மார்க் சாதாரணமாக இப்போ உதாரணத்துக்கு பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கேட்குற 5 மார்க் வந்து உதாரணத்துக்கு சொன்னேன். ஸோ அதெல்லாம் தான் இது. அப்படி பார்க்கும்போது ஒரு 4 கண்டிப்பாக 4 எழுதிடலாம் தான் சொல்லுவாங்க. இதை நீங்கள் மெயினாக படிச்சிருங்க. பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இது மெயினாக படிச்சுங்க. ஈஸி. அதை முடிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் படிங்க அப்படிங்கிறத சொல்ல மாட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க. மெயினாக அந்த 5 மார்க்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வீக் ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கக்கூடிய பசங்க சாப்டர் வாரியாகவே போங்க, யூனிட் வாரியாகவே போங்க ஓகேவா. சரி, யூனிட் 1 ஸ்ட்ரெயிட் 5 மார்க். எக்ஸாம்பிள் 1.2 புக் பேக் 42-43 எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு. யூனிட் 2 2.1.1 போர் ஆட்டம் மாடல் பாஸ்லேட்ஸ் 4 பாயிண்ட் படிச்சிரு. 2.2 பேராகிராஃப் நம்பர், தமிழ் மீடியம் இருக்கனால பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். டி ப்ரோக்ல ஈக்குவேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. 2.5 குவாண்டம் நம்பர் அதோடைய டைப்ஸ். இது நிறைய பேர் படிக்கிறதுல படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் கேட்பாங்க. 31 பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கணும், ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸ்காட்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். 40வது கேள்வி புக் பேக்கில் ஹாபோ பிரின்சிபல். இதெல்லாம் புக் பேக்கு, இதெல்லாம் பேராகிராஃப் நம்பர். யூனிட் 3 39வது கேள்வி பவுலிங் மெத்தட் கண்டிப்பாக கேட்பாங்க. 46 பவுலிங் ஸ்கேல். ஸோ இதெல்லாம் எவ்வளோ வீக்காக இருந்தாலுமே நீங்கள் படிச்சலைன்னா கம்மியான கொஷின்ஸ். யூனிட் 4 யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 5 பாயிண்ட் படிங்க. 4.4 பேராகிராஃப் நம்பர். 35 புக் பேக் ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் ரெண்டையும் பார்த்துக்கிறது நல்லது. யூனிட் 5ல் டேபிள் நம்பர் 5.5 லித்தியம் கூட அதர் எலிமெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். அது 5 பாயிண்ட் படிங்க. இந்த டேபிள் நம்பர் 5.5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. அப்புறம் 30வது கேள்வி லித்தியம் மெக்னீஷியம் சிமிலாரிட்டி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் 38வது வந்து பார்த்திங்கன்னா பெர்லியம் அலுமினியம். இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் 40வது கேள்வி. 33வது கேள்வி யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். 42வது கேள்வி பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம். ஸோ இது மொத்தமாக 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒன்று. யூனிட் 6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் 2 கொஸ்டின். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் 6.3 நல்லீபு வாய்ப்பு வருவி வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் கிரிட்டிக் கான்ஸ்டன்ட். தயவு செய்து இது போட்டு பாருங்கள், ரொம்ப முக்கியம். யூனிட் 7 45th வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த கொஸ்டின் நிறைய பேர் வேறு மாதிரி எழுதுங்க. கெல்வின்ஸு, கிளாசியஸ், என்ட்ரோபி, பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி அந்த மாதிரி சொல்லி ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கும். நல்லபடியாக படிச்சு எழுதுங்க. 5 மார்க் கேட்பாங்க. ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் என்ன, அது இது ரிலேஷன்ஸ் எல்லாம் எழுதணும். 46th 47 வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி உள்ளீடு ஆற்றல் கேட்டசிக்ஸ். அடுத்தது 52 கேட்டசிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அடுத்தது 50வது கேள்வி வந்து டெல்டா யூ டெல்டா ஹெச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் 5 மார்க். யூனிட் 8ல் 39 டிரைவ் கேபிகேசி கன்ஃபார்ம் கொஸ்டின். 48வது வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷனு. அப்புறம் கேபிகேசி அமோனியா, கேபிகேசி ஹெச்ஏ, கேபிகேசி பிசிஎல்5 இது எல்லாத்தையும் படிக்கணும். ஏன்னா எது வேணாலும் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வேணால் இது 2 புக்கின் சரிங்களா, ஹெச்ஐயும் பிசிஎல்5. யூனிட் 9ல் ஹென்ரிலா அது எக்ஸ்ப்ளனேஷன் லிமிடேஷனோட பார்த்துக்கோங்க. ரவுட்ஸ்லாம் அண்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கோங்க. எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் வந்து புக்கின். யூனிட் 10 பாருங்கள், ரொம்ப முக்கியம். எம்ஓ டயக்ராம் கேட்பாங்க. O2 மாலிக்யூல் எம்ஓ டயக்ராம் போட்டு பார்டர் ஆர்டர் போட்டு டயமேட்டிக் நேச்சர் பேராமேட்டிக் நேச்சர் எல்லாமே எழுதிருங்க. 36th CO மாலிக்யூல், 38th N2 மாலிக்யூல். ஸோ இதெல்லாம் பார்த்துருங்க. 55th ஃபஜான்ஸ் ரூலு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அடுத்த புக்கின் சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MOT மூலக்கூறு ஆர்பிட்டால் தியரியின் கொள்கையின் முக்கியத்துவங்கள். இது 5 பாயிண்ட்டாக படிக்கணும். MOT மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் யாருக்கு தெரியும் 5 பேர் கூட வரலாம்.
யூனிட் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் 31 32 இதெல்லாமே 5 பாயிண்ட்ஸ் தான். இது ஐயூபேக் நேம் ஃபஸ்ட்டு 6 மட்டும் பார்த்துக்கோங்க. 41 42 43 46 ஈஸி. கெல்டால் மெத்தட் எஸ்டிமேஷன் ஆஃப் நைட்ரஜன், இது கெல்டால்ஸ் மெத்தட், இது மட்டும் கொஞ்சம் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கால்குலேஷன் எழுதணும், டயக்ராம் போடணும், தியரி வந்து ஒரு 7-8 பாயிண்ட் எழுதுற மாதிரி பாருங்கள். யூனிட் 12 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப ஈஸி. யூனிட் 13ல் ஹக்கிள் ரூல், அந்த ரூலுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, ஒரு 3 எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஹக்கிள் ரூல் எழுதுங்க. 44 மார்கானிக் ஆஃப் ரூல் ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். சரிங்களா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின், பென்சினோட அமைப்பு மிகப்பெரிய கொஸ்டின். நீ ஒரு 5 பாயிண்ட் ஒரு 6 பாயிண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை போடு, இம்பார்ட்டன்ட். யூனிட் 14 S1 மெக்கானிசம் SN2 மெக்கானிசம் கம்பேரிசன் பண்ணுறது, 38வது கேள்வி புக் பேக். 46 S1 மெக்கானிசமை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, 44 ஃப்ரியான்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ், 48 ரேஷிங் டவுன்ஸ் டாசன், இந்த நேமிங் ரியாக்ஷன். யூனிட் 15ல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அண்ட் குளோபல் வார்மிங், இதெல்லாம் ஓன். யூனிட் 15 ஓனாகவே எழுதிக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் படித்து புரிஞ்சால் போதும். ஆசிட் ரெயின் அண்ட் எஃபெக்ட்ஸ் 29 கேள்வி பொல்யூட்டன் டைப்ஸு, 34 பிஓடி சிஓடி வெயபிள் அண்ட் நான் வெயபிள் பொல்யூட்டன்ட். ஸோ இது எல்லாமே டேரக்ட் 5 மார்க்கு ப்ளஸ் 3 மார்க்கில் கூட ஏதாவது கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம், இல்லை சாப்டர் வாரியாகவும் யூனிட் வாரியாகவும் போய்க்கலாம். என்ன கேட்டால் நல்லா படிக்கணும், யூனிட் வாரியாக போங்க. யூனிட் 1ல் 26 27 28 29 31 40 இதெல்லாமே 2 மார்க்கு 3 மார்க்கு. 2 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 3 மார்க்கில் எதாவது கேட்கலாம், இல்லை 5 மார்க்கில் ஏபின்னு போட்டு கேட்கலாம். அந்த மாதிரி அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஆர் ஆல்சோ ஆஸ்க்ட் இன் 5 மார்க் செக்ஷன் ஏஎன்பி ஃபார்மேட்டில் கூட கேட்கலாம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் லிமிட்டிங் ரியேஜென்ட். யூனிட் 2 வந்து 27 32 39. யூனிட் 3 வந்து 24 25 26 27 29 36 37 38 39 41 45 46. என்ன சார் இவ்வளோ இருக்குது? யூனிட் 3ல் டெஃபினிஷன்ஸ் நிறையா இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா எல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன்ஸ். அந்த 3 மார்க்கும் இதில் டைனல் ரிலேஷன்ஷிப், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், இந்த மாதிரி 3 மார்க்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசன் விட்டுறாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 4 23 29 30 31 32 33 34 36 41 44 செம்ம ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன், பார்க்க தான் அதிகமாக இருக்கும். யூனிட் 5 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். யூனிட் 6ம் 5 26 27 29 30 37 38 தான் கொடுத்துருக்கேன். 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் லா இந்த லெசனில் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. சார்லஸ் லா, அவகாட்ரோ லா, டால்டன் லா, எல்லா லாக்குமே ஒரே ஒரு சின்ன குட்டி ஈக்குவேஷன் இருக்கும், அது எழுதிடுங்க. கிரஹாம்ஸ் லா, ஜூல் தாம்சன் எஃபெக்ட் லாஸ்ட்டில் இருக்கும். லிண்டஸ் கிளாட்ஸ் அடியபெட்டிக், இந்த 3 சேர்த்து ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். லிண்டஸ் கிளாட்ஸ் அடியபெட்டிக் இந்த லெசனில் லாஸ்ட் பேஜிலுக்கு கண்டிப்பாக வரும் 3 மார்க்கில். கை லூசேக் லா, இந்த லாவும் பார்த்துங்க. யூனிட் 7ல் முக்கியமாக இந்த கொஸ்டின்ஸ் படிங்க. ஹிஸ்ஸஸ் லா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறேன். 26 27 30 32 33 37 38 39 42. யூனிட் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் புக் பேக்கில் கொடுத்துருக்கேன். புக்கின்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி Q வேல்யூ ஆஃப் ரியாக்ஷன். யூனிட் 9ல் 31 32 36 37. ஸோ ஈஸி தான். வாட் ஆர் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி புக்கின் கண்டிப்பாக வரும். யூனிட் 10 பாருங்கள், 31 32 39 41 43 44 43 இதெல்லாம் குட்டி குட்டி கொஸ்டின் டெஃபினிஷன்ஸ். யூனிட் 13 வந்து வூட் ஸ்பிட்டிங் ரியாக்ஷன், பீடால்கிராஃப்ட் ரியாக்ஷன், 2 நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 31 புக் பேக், 50வது புக் பேக் பார்த்துக்கோங்க. யூனிட் 14ல் 27 33 35 50 அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் சொல்லலை. அந்த 50வது கேள்வியில் மட்டும் 4 பாட்டு இருக்கும், அது படிச்சுக்கோங்க. யூனிட் 15ல் எது வந்தாலுமே ஒன்று எழுதலாம், ஆனால் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் அண்ட் ரீசன்ஸ். 19 20 21 22 23 25 27 29 34 36 இது அனைத்துமே ஏன்னா புக்கின் நாங்கள் அவ்வளோ கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது அனைத்துமே படித்தாதான் ஓரளவுக்கு ஆப்ஷனில் விட்டு சேப்பர் ஜோனில் எழுத முடியும். நான் சொன்ன 5 மார்க் ஸ்ட்ரெயிட் 5 மார்க்ஸும் 2 மார்க் 3 செக்ஷன் சொல்லி கொடுத்ததும் நீங்கள் படிக்கணும். 2 மார்க் 3 மார்க்னா 2 மார்க் 3 மார்க்குன்னு கேட்க மாட்டாங்க அதர் சப்ஜெக்ட் மாதிரி. இந்த 2 மார்க் 3 மார்க்கே நமக்கு என்ன பண்ணுவாங்க, 5 மார்க் செக்ஷனில் இப்போ உதாரணத்துக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் 26வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஈக்குவலன் மாஸ், கிராம் ஈக்குவலன் மாஸ்ன்னு கேட்குறாங்கன்னா அங்கேருந்து சார்லஸ்லாம் அவகாட்ரோலாம் அப்படின்னும் கேட்கலாம், 2 ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். நமக்கு என்னன்னு தெரியும், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. படித்தாலே 65க்கு மேலே எடுக்கலாம் 1 மார்க்கோட சேர்த்தி. சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். 70க்கு 65 எடுக்கணும்னா சீக்கிரமாக படிங்க. நாளைக்குள்ளே ஃபஸ்ட்டு வால்யூம் முடிச்சிருங்க, அதாவது ஒரு 2 மணிக்குள்ளே. அப்புறம் 3 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வால்யூம் ஆரம்பிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். இல்லை 5 மார்க் முடிச்சிட்டிங்கன்னா 2 மார்க் 3 மார்க் நாளைக்கு மத்தியானம் ஆரம்பித்தா கூட முடிச்சிடலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் நீங்கள் போங்க. தேங்க்யூ.